கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீதிமொழிகள் 16:11. சுமித்திரையான நிறைகோலும் தராசும் கர்த்தருடையது. பையில் இருக்கும் நிறைக்கல் எல்லாம் அவருடைய செயல். ஆமென். Honest scales and balances belong to the Lord. All the weights in the bag are of his making. இன்றைய தியான வசனம் மூலம் நாம் புரிந்து கொள்ளும் மிகப்பெரிய உண்மை, நியாயமும் நேர்மையும் சரியான அளவீடுகளும் தேவனிடமிருந்து வருகிறது என்பதே. இதை குறித்து சற்று விளக்கமாக தியானிப்போம். சுமித்திரையான நிறைகோலும் தராசும் கர்த்தருடையது. சுமித்திரையான என்பது துல்லியமான, நேர்மையான என்பதை குறிக்கும். நிறைகோலும் தராசும் என்பது பழங்காலத்தில் வணிகத்தில் பயன்படுத்தப்பட்ட அளவீடு கருவிகள். இங்கு கூறுவது நேர்மையான வணிகம் மற்றும் நியாயமான பரிமாற்றங்கள் எல்லாம் கர்த்தரின் விருப்பத்திற்கேற்ப இருக்க வேண்டும் என்பது. தேவன் நீதிமானாக இருப்பதால் நாம் செய்வது எல்லாம் நியாயமானதா என்று அவர் கவனிக்கிறார். கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது. சுமித்திரையான நிறைக்கல்லோ அவருக்கு பிரியம் என்று நீதிமொழிகள் 11:1 வாசிக்கிறோம். வஞ்சம், ஏமாற்றம், தவறான அளவீடுகள் தேவனுக்கு பிடிக்காது. ஆனால் நேர்மையான அளவீடுகள், துல்லியமான பரிமாற்றங்கள் தேவனுக்கு பிரியமானவை. இது வணிக வாழ்க்கையில் மட்டுமல்லாமல் நம் எல்லா உறவுகளிலும் நியாயம் பின்பற்றப்பட வேண்டும் என்பதை நினைவூட்டுகிறது. நியாய விசாரணையிலும் அளவிலும் நிறையிலும் படியிலும் அநியாயம் செய்யாதிருப்பீர்களாக. சுமித்திரையான தராசும் சுமித்திரையான நிறைக்கல்லும் சுமித்திரையான மரக்காலும் சுமித்திரையான படியும் உங்களுக்கு இருக்க வேண்டும். நான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்வதை லேவியராகமம் 19ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இந்த வசனத்தின் மூலம் தேவன் நமக்கு நேரடியாகவும் தீவிரமாகவும் ஒரு கட்டளை கொடுக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அளவுகளில் ஏமாற்றம் செய்ய வேண்டாம் என்று தனிப்பட்ட முறையில் உத்தரவு கொடுக்கிறார். அவருடைய பிள்ளைகள் உலகிற்கு ஒரு நீதியான அமைப்பை காட்டும் முன் மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதே நம்முடைய ஆண்டவருடைய நோக்கம். அவருடைய பிள்ளைகள்னா இப்படி தான் இருக்கணும், ஏன்னா நான் அப்படி தான் இருக்கிறேன் அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக சொல்கிறார். அதனால தான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின கர்த்தர் நான் தான் அப்படின்னு அந்த இடத்துல அதை எம்பசைஸ் பண்ணுறார். நான் எப்படிப்பட்டவன்? நீதி, நேர்மை எல்லாத்துலேயும் அதுதான் எனக்கு வேணும். அதை உங்களுக்கு நான் காட்டிட்டேன். ஸோ நீங்கள் எப்படி இருக்கணும்? அதே மாதிரி சுமித்திரையான தராசு, நிறைக்கல், மரக்கால், படி எதுவாக இருந்தாலும் எப்படி இருக்கணும்? சுமித்திரையான, அதாவது துல்லியமான அளவு உள்ளதாக இருக்க வேண்டும் என்பதை இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக நமக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார். பையில் இருக்கும் நிறைக்கல் எல்லாம் அவருடைய செயல் என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள். பழைய நாட்களில் மக்கள் வணிகம் செய்ய நிறைய கற்களை பயன்படுத்தினார்கள். ஒவ்வொரு கல்லும் ஒரு குறிப்பிட்ட எடையை குறிக்கும். சிலர் ஏமாற்ற வேண்டும் என்று திட்டமிட்டு வித்தியாசமான எடை கற்களை கொண்டு வருவார்கள். இது தேவனுக்கு கோபத்தை ஏற்படுத்தும் காரியமாகும். ஆனால் இங்கு சொல்லப்படுவது எல்லா உண்மையான துல்லியமான எடைகளும் தேவனாலேயே உருவாக்கப்பட்டவை. அதாவது நேர்மையும்
உண்மையும் நியாயமும் தேவனிடம் இருந்து வருகின்றன. நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம், கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும் என்று சங்கீதம் 89:14 வாசிக்கிறோம். இந்த வசனம் தேவனுடைய சுய இயல்பை எடுத்து காட்டுகிறது. அவரது ஆட்சி நீதிமுறையில் உள்ளது. எனவே நாம் தேவனுடைய பிள்ளைகள் எனில் அவரைப் போல நாமும் நீதி நெறிமுறையுடன் நடக்க வேண்டும். கள்ளத்தராசும் கள்ளப்படி கற்களுள்ள பையும் இருக்கும்போது அவர்களை சுத்தமுள்ளவர்கள் என்று எண்ணுவேனோ என்று கர்த்தர் மீகா தீர்க்கதரிசி மூலம் கூறுவதை மீகா 6:11 வாசிக்கிறோம். இங்கு மீகா தேவன் வஞ்சகமான வணிகத்தையும் ஏமாற்றத்தையும் வெறுக்கிறார் என்று சொல்கிறார். இந்த வசனத்தில் தேவன் ஒரு விசாரணை கேட்கிறார். நீதி இல்லாத முறைகளை நான் ஏற்றுக்கொள்வேனா என்று. இது ஒரு கடுமையான எச்சரிக்கை. தேவன் நீதியின்மையை ஒருபோதும் பொறுக்க மாட்டார். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், வணிகத்தில் அல்லது வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் ஏமாற்றம், குறைவான நேர்மை, சுயநல நோக்கங்களால் நடத்தப்படக்கூடாது. நாம் செய்வது நியாயமானதும் உண்மையானதும் தெய்வீகமாக உத்தரவாதம் செய்யப்பட்டது போல் இருக்க வேண்டும். நம்முடைய அளவுகள், அளவீடுகள், நியாய முறை எல்லாம் தேவனின் நீதிக்கேற்ப இருக்க வேண்டும். கர்த்தர் நியாயத்தை நேசிக்கிறார். நேர்மை, துல்லியம், உண்மை இவை எல்லாம் அவருடைய இயல்பு. எனவே நாம் நம் வாழ்விலும் செயலிலும் பரிமாற்றங்களிலும் அவரைப் போலவே நேர்மையாக நடக்க வேண்டும். இதை ஒத்துக்கிறீங்களா? மொத்தத்தில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியவைகள், நியாயமான அளவுகள் தேவனுடையவை. தேவன் நேர்மையை நேசிக்கிறார், வஞ்சகத்தை வெறுக்கிறார். அளவுகளில் முழு நேர்மை கடைப்பிடிக்க வேண்டும். தேவனின் ஆட்சி நீதியின் அடிப்படையில் இருக்கிறது. தேவன் அநியாயத்தை பொறுக்க மாட்டார். எனவே அவருடைய பிள்ளைகளான நாம் நமது வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும், அதாவது குடும்பம், வேலை, வணிகம், உறவுகள், இப்படிப்பட்ட அனைத்திலும் தேவனுக்கேற்ப நியாயத்துடனும் நேர்மையுடனும் நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் நம்மை அவருடைய சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்து வழி நடத்துவார். இதையும் விசுவாசிக்கிறீங்களா? இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென், ஆமென்.